conferences. Two narratives of devotion. The debate over Sabarimala's legacy intensifies. மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அஃபிடவிட்டை நீங்க போடுங்க. On September 20, the Kerala government hosted the global Ayyappa Sangamam at Pampa, marking the Travancore Devaswam Board's Platinum Jubilee. Over 4,000 devotees, including international delegates, attended it. But a controversy erupted over the choice of chief guests. Tamil Nadu ministers Palanivel Thiagarajan and Sekhar Babu were on stage, and the greetings from Chief Minister M.K. Stalin, whose son Udayanidhi Stalin had previously criticized Sanatana Dharma, were read to the audience. என்னையும் தமிழ்நாடு சார்பாக அண்ணன் பி.கே. சேகர் பாபுவுடைய அனுப்பி வைத்த என் முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியுடன் நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Both the BJP and the Congress stayed away, calling the event more of a political theatre than a spiritual gathering. Just 2 days later, the Sabarimala Samarakshana Sangamam was organized in Pandalam by Sangh Parivar affiliated groups. Thousands gathered under the banner of True Devotees Meet, led by former Tamil Nadu BJP President K. Annamalai. இன்னைக்கு நான் இங்கு ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகள்ல ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, Annamalai launched a scathing criticism of Kerala CM Pinarayi Vijayan and Tamil Nadu CM M.K. Stalin, calling them atheist dramacharis and accusing them of politicizing religion. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்கன்னு கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்க போடுறாங்க என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும். He questioned how CM Pinarayi Vijayan, a staunch atheist, could quote the Bhagavad Gita and preach about devotion. திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திரிவிதாம் நரக்க சியதாம் துவாரம் நாசானாம் ஆத்மனஹ காம குரோதாஸ் தத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜன். இதையும் படிக்கணும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட, திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு. நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அஃபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் ஏத்துக்க. He also took a dig at ministers PTR and Sekhar Babu over temple land mismanagement in Tamil Nadu. In 1985, TNHRNC had 5,25,000 acres. In 40 years, TNHRNC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்துல கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோண்டலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க, வேற எதுக்கு அவங்க வரலீங்க. Evoking history, Annamalai further highlighted the Pandalam royal family's 1,200-year association with Sabarimala and urged devotees to protect sacred spaces from political interference. பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்க எல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களாமா. இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தாது. 2 conferences, 2 narratives. As Kerala navigates a politically charged environment, the debate over Sabarimala's future will shape how faith, tradition, and development move forward together.